ஷேய் சூரியன் முனியப்பன் கால் சத்தியம். கொஞ்சம் அம்மாமார்களெலாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. இது கடவுள்கிட்ட கொடுக்குற கணக்கு. இது பெரிய மானிடப்பே அசிங்கம் அகம்பாத்தனம் பண்ணுற கணக்கு. ஒரு கெட்டுக்கட்டா பேப்பருக்கு கிட்னி அறுத்து மானிடப்பே அரசியல்வாதி விற்கான் ஒன்று. அடுத்தாப்பில் மானிடப்பே உறுப்புகளை வச்சு எல்லாம் எடுத்து விற்கிறது அரசியல்வாதி. வெளிநாடு உள்நாடு எல்லாம் பெரிய போய் கிடக்கும். வெளிநாட்டிலலாம் இந்த கிட்னி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆஸ்பத்திரியில் கிடந்துச்சுன்னா எடுத்துக்கொண்டாங்கடா. கிட்னி இருதயம் கொலை எல்லாம் எங்கன்னா எல்லாம் எதாவது அறுத்து கொண்டு போகணும். வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறான். வெளிநாட்டில் அந்த பேப்பரை வச்சு விற்கான். தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கான்ல அந்த கணக்கு. எல்லாம் இயற்கையை கொடுத்ததை செயற்கையாக்கி பூரா மருந்து பூரா தயாரித்து கெமிக்கலாக விட்டு பாழாக்கிட்டான். அம்பிட்டு கூத்தடித்து விட்டு பாழாக்கி எல்லாமே இந்த பேப்பருக்காக முழிச்சு நிற்கான். திருன்னு அரசியல் இந்த ஜென்மத்தில் பேப்பருக்கு அப்படி ரெண்டு நாக்கை இழுத்து கீழே வரைக்கும் தொங்க விட்டு நக்கிடலாமான்னு உட்காந்துருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடு, இலங்கை சூழல் எல்லாம் இந்த சோழியில் நிற்கான். எல்லாம் கேட்டுக்கோடா. நீதிமன்றம் கோர்ட்டில் இன்றைக்கி கிரிமினல் கேஸில் வெளியே ஐயா எடுத்து கணக்கு எங்கிட்ட கொடுக்காரு. அம்மூட்டும் டைவர்ஸ் கேஸு. என்ன காரணம்? அந்த பிள்ளைய சொல்ல முட்டாமல் சொல்லுது. என்ன காரணம்? கல்யாணம் முடிச்சுட்டு எதுக்கு கூப்பிட்டு போகிறான்? வாழ்க்கை இன்பத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அவன் போய் வீட்டில் மல்லாக்க படுத்து கிடக்கான். ஒன்றுமே எந்திக்கலை ஏழலை அப்படிங்க. என்ன காரணம்? அரசியல்வாதி விட்ட சாப்பாடு உணவுகள். அரசியல்வாதி விட்ட சாப்பாட்டு உணவுகள். இது கோர்ட்டுக்கு தெரியும், கோர்ட்டாருக்கு தெரியும், கீழே வழக்கறிஞ்சு தெரியும். சாப்பிட்றது பூரா கெமிக்கல் ஆள்காலை சாப்பிடுதோம். அப்போ அவன் என்ன சோழி பார்ப்பான்? அவன் என்ன வீட்டில் இல்லற வாழ்க்கையில் இருப்பான்? கணக்கு இன்றைக்கி எடுத்தார். எல்லாம் கேட்டுக்கோப்பா. கிரிமினல் கேஸில் வெளியே எடுக்காரு. அம்புட்டும் இயற்கை செயற்கை பூரா கடைக்காட்டில் பூரா இந்த சட்டியில் போட்டு வறுத்து பூரா பாலாக்கு தான். இது ருசியாக இருக்குன்னு தின்னுட்டு எல்லாம் செயலை இழந்து போகிறான். அப்போ அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அடுத்தாப்பில் உயிர் பலியில் அறுத்து தின்னா எந்திரிச்சிருமோ, நல்லா இன்ப வாழ்க்கையில் இருக்கலாமான்னு ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து திங்கான். இது எவ்வளோ பெரிய தப்பு! ஆணும் பெண்ணும் தப்புக்கு மேலே தப்பு, குற்றத்துக்கு மேலே குற்றம். கணக்கு போட்டார் இன்றைக்கி. குட்டுக்கிற குடும்பம் எல்லாம் டைவர்ஸ் கேஸ் உள்ளே வருது. என்ன காரணம்? சாப்பாட்டு உணவு சரியில்லை. அதுதான் சொல்கிறார். வா, ஒவ்வொருத்தனையும் உள்ளே தூக்கி போட்டு அதில் கவட்ட கம்பை வச்சுட்டு இந்த பேரை அரசியலாக கசக்கி விட்டு பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி 2ஆம் நம்பரை பார்க்குறோன்னா கவட்ட கம்பிட்டு அப்படியே நடு ரோட்டில் அப்படியே கசக்கி விட்டு புளிஞ்சு எடுக்கணும் அப்படிங்காரு. கடவுள் போடுதார் கணக்கு. இன்னைக்கு கணக்கு உட்காந்துருக்காரு. ஐயா உட்காந்துருக்காருடா. எல்லாம் கேட்டுக்கோ. எவ்வளோ பெரிய தப்பு! அம்புட்டு டைவர்ஸ் கேஸு. என்ன காரணம்? ஏழலை முடியலை. பூரா ஆட்காலை கலந்து விட்டு அப்படியே பொம்மை மாதிரி போகிறான். ஒரு தடவை குடிச்சிட்டானா அவன் வாழ்நாள் முழு அந்த குடியிலே தான் இருப்பான். குடித்து மூளையை திரிச்சு பாலாக்கி அப்படியே கந்தல் கோலமாக வச்சுருக்கான். விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போங்கடான்னு கடவுள் கொடுத்ததை இந்த செம்மத்தில் அரசியல்வாதி அழித்து வச்சுட்டான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. மது போதை. அந்த போதையில் பூரா டைவர்ஸ் கேஸ் உள்ளே வருது. இது எவ்வளோ பெரிய தப்பு! தப்புடா, தப்பு. மானிட பேகளா தப்பு. கடவுள் ஒரு தடவை திருத்தி பார்ப்பார். கடவுள் விட்ட கணக்கில் திருந்தானா திருந்தலையாம் பார். இவன் திருந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டார். அம்புட்டு டைவர்ஸ் கேஸ் உள்ளே வருது. என்ன காரணம்? பூரா தான் விவசாயத்தில் பூரா மருந்து அடிக்கான். டொர்ரு உப்பு ஆல்கால் கெமிக்கலை கலந்ததை டொர்ருன்னு அடிக்கான், உள்ளே விதைக்கான். அந்த பயிர் தன்னால் கக்க மாட்டாமல் கக்குது, உடனே கக்குது. என்ன காரணம்? நாள் கூடுதலான நாள். 150 நாள் இருந்தால் தான் இயற்கையில் விளைஞ்சி வெளியே தள்ளும் கருது. இவன் 90 நாளில் பிதிக்கி எடுக்கான். மருந்து அடித்து உப்பு போட்டு என்னென்ன புதுக்கணுமோ பிதிக்கி வெளியே எடுத்து அந்த குடனாக இவனும் சேர்க்கறதுக்கு விவசாயத்தில் அழிக்கான். இயற்கை கொடுத்ததை செயற்கை வழிமுறையாக போய் நாசம் பண்ணிட்டான். பிறகு எங்கடா உன் பொண்டாட்டி பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு போனேன்னா எங்கடா சொல்லி வாப்பா? ஏன்டா ஏழாதுடா மொத்தத்திலே. அதுதான் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை பூரா மோக்கிறாங்கி போயே இருக்குது. எல்லாம் உலக நாடு, தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடுலாம் பூரா படிக்கிற பிள்ளைகள்லாம் கிராமத்து பிள்ளைய கரெக்டாக எடுக்கும். படித்த பிள்ளைகளுக்கு அறிவு இல்லை. அது 2 ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு ஆடிட்டு இருக்கா டான்ஸ் ஆடி போகுது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள பிள்ளைய, கிராமத்து உள்ள பிள்ளைய விவசாயத்தில் இது என்ன மருந்தாக இருக்குது, சாப்பிட வாடகைக்கு என்ன அப்படின்னு அந்த கிராமத்து பிள்ளைய எடுக்கும். விவசாயம் பண்ணுற பிள்ளைய கணக்கு எடுக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனடா ஆட்டத்தை பாடுறா. பூரா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பொம்பளை பிள்ளையும் மண்டை கிராப்பாக வெட்டி 2 பக்கம் ஆட ஆரம்பிச்சிடும். குடுக்கிற குடும்பம் இப்போ உள்ள ஜென்ரேஷனை பிதிக்கு எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் பார்த்துக்கோங்கடா. கணக்கு போட்டாச்சு. முக்கால் சத்தியம்.
எல்லாம் கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. இயற்கையை கொடுத்தா செயற்கையை விட்டா பிறகு கோர்ட்டில் இப்படி தான் வந்து நிறையும் டைவர்ஸ் கேஸ் நிறையா வருது. இன்றைக்கி கணக்கு போட்டார் ஃபுல்லாக டைவர்ஸ் வருது. என்ன காரணம்? இயற்கை கிடையாது, செயற்கையில் போயிடுச்சு. அப்புறம் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? பொம்பளை பிள்ளைய எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தின் மேல் குற்றம், குற்றமான குற்றம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணும் வழக்கறிஞரும் புரிஞ்சுக்கப்பா.